இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் 7/10/2024 அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி காலை 7:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் வெற்றி பெற்று உச்சத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல நல்ல ஒரு வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல உங்களிடத்துல மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அரவணைப்புடனும் காணப்படுவீங்க. காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய பண தேவைகளை உங்களால பூர்த்தி செய்து கொள்ளவும் முடியும். இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு மனக்கவலையுடனும் காணப்படுவீங்க. மன அழுத்தத்துல இருந்து விடுபடுவதும் நல்லது. தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. குடும்பத்துல இருக்கின்ற குழப்பமான போக்கில இருந்து நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல ஏற்ற இறக்கமும் இருக்கும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்து விடுவீங்க. உங்கள் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கியமான முடிவு ஒன்றினை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று புதிய திட்டங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து இன்று யோசனைகள் அதிகமாகவும் இருக்கும். செலவுகளை குறைப்பதற்கு சேமிக்கவும் தொடங்குவீங்க. இன்று வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படலாம். உங்களுடைய கனவுல ஏதாவது ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பெரிய அளவிலான முதலீடுகள்ல கண்டிப்பாக ஈடுபடவும் வேண்டாங்க. சில தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவேகத்துடன் செயல்படுவதன் மூலம் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் நல்லபடியாகவும் வந்து சேரும். கூட்டு தொழில ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டு தொழில ஈடுபட்டு இருக்கிறவங்க பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மற்றவர்களுக்கு வாக்குகளை தரும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறலாம். பழைய நினைவுகளினால ஒருவிதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். திடீர் பயணங்களினால மாற்றமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. அரசு வேலைகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க.
தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்மறை விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக கவனமாக இருந்தாலே போதும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். நல்ல பலன்களை காண்பதற்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல ஏதுவான சூழ்நிலைகளும் இருக்குங்க. இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து செய்வதும் நல்லது. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியுடன் நடந்து கொள்வதும் நல்லது. இதன் மூலம் உறவில நல்லிணக்கமும் காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டாலே போதுங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தகுந்த மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதும் நல்லது. சிறிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான அரசாங்க கடன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டார பழக்கங்களினால உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். பள்ளி பிள்ளைகளுடைய படிப்புல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. அரசாங்க வேலை செய்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். காதலிக்காக ஏதாவது பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை செய்தும் தருவீங்க. மாலையில உறவினர்களுடன் தொடர்பு கொண்டு பேசி நலம் விசாரிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சகோதரர்களினால சிறு சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். தொலை தூரத்துல இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் நல்ல தகவல்களாகவும் இருக்கும். எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவுகளும் தருவாங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாக இருந்தாலே போதுங்க. இடம் பொருள் அறிந்து பேசுவதும் நல்லது. குடும்பத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று குடும்ப செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நிதி நெருக்கடியில ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். செலவுகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறு குறு தொழில் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல ஏற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள்ல சில மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். பயணங்களினால அலைச்சல்களும் புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இலக்கிய பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று வரவு நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. அவர்களுக்காக நீங்கள் சில உதவிகளும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
உங்களுடைய வேலைகளை செய்து முடிப்பதுல சின்ன சின்ன கடினங்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். இன்று சில தருணங்கள்ல நீங்க பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதும். பணியிடத்துல சிறப்பான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. பணிகள் முடிக்கப்படாமல் நிலுவையில இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனையும் என்று 1ற்கு 2 முறை செய்து முடித்தாக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணியில ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் குறையும். திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு முன்னேற்றமான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணையிடத்துல உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கருத்து வேறுபாடுகளும் குறையும். நிதி வளர்ச்சிக்கான ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மற்றபடி பெரியதாக பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற மன உளைச்சல்களை தவிர்த்து கொண்டாலே போதுங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பணமும் கைவருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வீட்டுல மழலை செல்வத்திற்காக இயங்கிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான போக்கும் காணப்படும். வேலையில சில சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாட்டு பயணங்களின் மூலம் நல்ல ஒரு உற்சாகத்தையும் பெறுவீங்க. நீங்க எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்க பெறுவீங்க. சில செலவுகளும் இருக்கும். போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்து விடுவீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். இன்று சவால்கள் மற்றும் விவாதங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்ளவும் செய்வாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு நல்ல பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீங்க. நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்து விடுவீங்க. இன்று உங்களுடைய உற்சாகமும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. குழந்தைகளும் மகிழ்ச்சியாகவும் உணர்வாங்க. நிதிநிலை ஏற்றத்துடனும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வணிகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடிவடையும். சில புதிய ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சாதகமான சூழலும் இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இழுபறியான செயல்களையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. கால்நடைகள் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு காரியங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் குறையும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் நீங்கள் செயல்படுவீங்க. உங்களிடத்துல கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. சரியான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியுடனும் திருப்தியுடனும் உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். உங்களுடைய திறமைக்காக உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பணியின் பொழுது உங்களுடைய தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இருவரும் இணைந்து என்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க.
நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பெண்களுக்கு நகைகளை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய உறவுகளினால உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வேற்றுமை நீங்கி ஒற்றுமையும் அதிகரிக்கும். அண்டை வீட்டாருடன் அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு புதிய ஆடை அணிகலன்களை வாங்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பும் கூடி வரலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். விலகி சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்து விடுவீங்க. சிலருக்கு திடீர் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். காதல் விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திருமணத்தை பேசி நல்ல ஒரு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு இனிமையான நாளாகவும் அமையும். உங்களுடைய பொருளாதார நிலையும் வலுப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளும் தென்படும். பணியிடத்துல உங்களுக்கான நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் உண்டாகும். சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவதும் நல்லது. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் வழியில ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். நன்மைகள் நிறைந்ததாகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல தேங்கி இருந்த பணமும் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நம்பிக்கையும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஒத்துழைப்பான நாளாகவும் அமையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஒரு மேன்மையான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் சராசரியாகவும் இருக்குங்க. ஆன்மீக ஈடுபாடுகள்ல அதிக முக்கியத்துவமும் காட்டுவீங்க. இன்று செயல்பாடுகள்ல மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. சில சவால்களை எதிர்கொள்ளவும் செய்வீங்க. பணியில நிலுவையில இருந்து வந்த வேலைகளை எல்லாமே சுமூகமாகவும் செய்து முடித்து விடுவீங்க. இதற்காக சில யுக்திகளை கையாளவும் செய்வீங்க. உங்கள் பணிகளை நல்ல நிறைவுடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த அகந்தையான போக்கினை மாற்றியமைத்தும் கொள்வீங்க. உறவினர்களுடைய நல்லிணக்கத்தை நீங்கள் பேணுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே என்ற மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மிதமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு இன்று எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில நினைத்ததை விட நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் முன்னேற்றமாகவும் நடைபெறும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில் பரபரப்பாகவும் நடைபெறும். பங்கு பரிவர்த்தனைகள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. என்று நினைத்ததை நினைத்த வேகத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. சில வேலைகள் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். இதுல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும்.
உறவினர்கள் நண்பர்களினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரையும் எந்த ஒரு வேலைக்காகவும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம், சிபாரிசு செய்யவும் வேண்டாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. முன்கோபங்களை கண்டிப்பாக தவிர்த்து கொண்டாலே போதுங்க. யாரிடத்திலும் என்று எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. என்ற அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். இன்று சில வேலைகள்ல ஏற்பட்டு இருந்த தாமதங்களும் நீங்கும். எந்த ஒரு வேலையையும் உற்சாகத்துடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பணியிடத்துல சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சில தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சு திறமையினால லாபமும் உண்டாகும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். விளையாட்டுகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். மாற்றங்களும் உண்டாகலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் காணப்படுவீங்க. என்ற ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியில ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை கவனமுடன் கையாள்வதும் நல்லது. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை அனுகூலமாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருந்தாலும் இதுல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்று சிறிது பதட்டங்களும் ஏற்படலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தை இது பாதிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த சில குழப்பங்களும் குறையும். கஷ்டங்களும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தோல்விகளையும் தாண்டி முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீர்க்கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து பெண்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. தொழில் துறைகள்ல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். உறவினர்கள் ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. வங்கி கடன்கள் எதிர்பார்த்தது கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. தாய்வழி உறவினர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எதிரிகளுடைய வகையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு வீண் அபராதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. சில கஷ்டங்களுக்கு பிறகு நல்ல ஒரு அனுபவத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்பு ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே நீங்க சரி செய்தும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. யாரையும் என்று தாக்கி பேசவும் வேண்டாம். அவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கவும் வேண்டாம். சகோதரர்களுடைய வகையில ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். எதிர்பாராத திடீர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே போராடியாவது வசூல் செய்தும் விடுவீங்க. தடையாக இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சிலருக்கு மற்றவர்களிடத்துல வாக்கு தரும் பொழுது கவனமாகவும் இருங்க. இந்த வாக்கினை நிறைவேற்றுவதற்காக சிரமப்பட வேண்டியதும் இருக்கலாம். இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் இருப்பீங்க. குடும்ப தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குளிர்பானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணை உங்களிடத்துல ஆக்கப்பூர்வமான செயல்களுக்காக ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
காதல் வாழ்க்கை இனிமையாகவும் இருக்கும். உங்களுடைய புகழும் பெருமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து கவலைகளும் ஏற்படலாம். சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. விதண்டாவாதமான சிந்தனைகளை கண்டிப்பாக குறைத்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. திடீர் பயணங்களின் மூலம் அலைச்சல்களும் ஏற்படலாம். புதுமையான செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. மற்றவர்களின் மீதான கருத்துக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படும். கவனமுடன் இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக யோசித்து செய்வதும் நல்லது. அவநம்பிக்கை போன்ற உணர்வுகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. சில சம்பவங்கள் உங்களுக்கு ஏதாவது அவநம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். நம்பிக்கையோடு இருப்பதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். சிறப்பான முறையில திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். உங்களிடத்துல ஏற்பட்டு இருந்த எரிச்சலான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போதிய அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்து விடலாம். இன்று சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்து கொண்டாலே போதுங்க. என்னதான் அக்கறையாக வேலை பார்த்தாலுமே மேலதிகாரிகள் குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு நீங்கள் சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். தொழிலாளர்களுக்கு குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். மனைவியிடத்துல குறை கூறிக்கொண்டே இருக்கவும் வேண்டாங்க. சிலருக்கு வீட்டுல விருந்தாளிகளுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் என்ற சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகள் அல்லது பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகளை முன்னிட்டு அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனை அதிகரிப்பதுடன் லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலைக்கட்டும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமையும் தருவாங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாளாகவும் இருக்கும். அரசியல்ல நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பொதுமக்களிடத்துல நல்ல ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. அரசு மற்றும் அதிகாரிகளுக்கு ஆதரவுகளும் அனுகூலமும் பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுடைய வருவாய்க்கும் செலவுக்கும் சமமாகவும் இருக்கும். சேமிக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மாணவர்கள் படிப்பிலும் தேர்விலும் வெற்றியை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறவினர்களுக்கு இடையே சின்ன சின்ன விரிசல்களும் ஏற்படலாங்க. அவர்களை அனுசரித்து தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மூத்த உடன்பிறப்புகள் வழியே ஒத்துழைப்புகளும் உண்டாகும். சமூக பணிகள்ல புதிய அனுபவங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சேமிப்புகளும் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொடங்கும் வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உறுதியான நம்பிக்கையான நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உறுதியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. பணியிலும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய செயல்திறனுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல நம்பிக்கையாகவும் நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பணமும் கையில இருக்குங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று நல்ல வேலைகளை எல்லாமே மலமளவென்று செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த இடத்துல இருந்து கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்கத்துல எதிர்பார்த்த இட மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வாக்கு தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இல்லை என்றால் இது உங்களுடைய செல்வாக்கை குறைத்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால கவனமாக பேசுவதும் நல்லது. ஒருவரை ஒருவர் அனுசரித்து சென்றாலே போதுங்க. என்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நண்பர்களுக்காக சில செலவுகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பணம் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களுடைய போக்குல சற்று மாற்றங்கள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். பொது வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தவறாக நினைத்து கொண்டு இருந்தவர்கள் சிலர் மனம் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில வேலைகளை விட்டு கொடுத்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். முயற்சிகள் வெற்றிகரமாக முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை சாதகமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல உங்களுடைய தலைமையில நடைபெறும் பணிகள் வெற்றிகரமாகவும் முடிவடையும். உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவுகள் சிறப்பாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு இனிமையான நாள் என்றும் கூறலாம். சில ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் செய்வீங்க. பெரிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிபுணர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இதனால மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவாகவும் உணர்வீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் உயரும். தொழில்ல கல்வி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல லாபகரமான சூழலும் இருக்கும். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் இருக்கும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தெளிவாகவும் உணர்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கையான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களையும் பெறும். ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பணியை பொறுத்தளவிற்கு இன்று பாதுகாப்பான நிலையுடனும் இருப்பீங்க. சிறந்த செயல்திறனுக்கு நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இது உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சாதகமான வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று சில தோல்விகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு பரிவர்த்தனைகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய இதமான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். எதிர்ப்புகளையும் முறியடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடன் இன்று நல்ல ஒரு குதூகலமான நேரத்தை செலவும் செய்வீங்க. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகரிப்பதினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். நண்பர்கள் பண உதவிகள் கேட்டும் வருவாங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. சில செலவுகளும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு நவீனகரமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய மொபைல் போன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல மகிழ்ச்சிகரமான போக்கும் காணப்படும். சில அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறுங்க. நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் உணர்வீங்க. உத்தியோகத்துல பணியில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்க சரி செய்து விடுவீங்க. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட தகராறுகள்ல மூத்தவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சிரமங்களும் நீங்கும். தாய் வழியில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். அரசு சார்ந்த பணியில ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். வியாபார பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இழுபறியான பணிகளையும் செய்து முடித்து விடுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புதிய சிந்தனைகளும் உண்டாகும். பொது பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்புகளும் ஏற்படலாம். விவசாயம் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நல்ல லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஆதாயமும் உண்டாகும். போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆலோசனைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. மனதுல ஏதாவது சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால அவநம்பிக்கை போன்ற உணர்வுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. இது உங்களுக்கு வெற்றியையும் பெற்றுத்தரும். மற்றபடி இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகளை நீங்க வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான சாதகமான வாய்ப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறலாம். குடும்பத்தினருடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். சிலருக்கு விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய பண தேவைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. வேண்டாதவர்களுக்கு எந்த விதமான வேலைகளையும் நீங்கள் செய்யவும் வேண்டாம். அவர்களிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது. பழைய பகைமையினால பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில ஏற்றத்தையும் பெற்றுவிடலாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல கணிசமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால சில விரைய செலவுகளும் ஏற்படலாம்.
நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறிது கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதும். மனதில இனம் தெரியாத சோர்வும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய தேவைகளை அறிந்து மற்றவர்கள் உதவி செய்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களினால சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறையை பெறுவதும் நல்லது. இன்றும் சாதாரணமாக நீங்கள் செய்யும் வேலைகள் கூட நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுத்தரும். நெருங்கியவர்களிடத்துல உங்களுடைய மனக்குறைகளை சொல்லி ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல ஏதாவது மறைமுக விமர்சனங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். மன உறுதியின் காரணமாக வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுடைய உதவியினால உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய எதிரிகளிடத்துல கவனமாகவும் இருங்க. வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. இதன் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாங்க. சில தாமதமாகி கொண்டு இருந்த வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. பலதரப்பட்ட மக்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தர்ம வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்வதும் நல்லது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக இருப்பதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேடல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்மறையான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும் நல்லது தாங்க. மற்றவர்களிடத்துல நீங்க புன்சிரிப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. பணியிட சூழல்கள் அமைதியாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல பொறுமையை இழக்கவும் வேண்டாம். கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று உங்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அவர்களிடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். சில செலவுகள் ஏற்பட்டாலும் கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்து விடுவீங்க. வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. யாருக்கும் வாக்கு கொடுக்கவும் வேண்டாங்க. இதனால தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாம். தான் சொல்வதுதான் சரி என்ற விவாதங்கள் கண்டிப்பாக செய்யவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில புதிய முதலீடுகளும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டாலே போதுங்க. எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில அலைச்சல்களும் ஏற்படலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. இன்று தொழிலுக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. பிள்ளைகளுடைய பெருமைகளை மற்றவர்களிடத்துல சொல்லி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை மற்றவர்களிடத்துல வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. இதன் காரணமாக உங்களுடைய வணிகமும் நல்லபடியாகவும் நடைபெறும். நிதிநிலை வலுவாகவும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய திட்டங்களும் சரி முயற்சிகளும் சரி வெற்றியை பெற்று தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பொருளாதார நிலையும் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பேச்சுக்கள்ல கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லது. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிலும் பதட்டமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று ஆர்வம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சரபேஸ்வரரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய சந்திப்புகளும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை வெற்றிகரமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. நல்ல வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பணிகளை இடையூறின்றி செய்து முடித்து விடுவீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். நிதி நிலைமை சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த முறையில ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. ஆற்றலுடனும் இருப்பீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கவும் செய்வீங்க. இன்று நகை வாங்குவதற்கான நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் கேட்ட பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. மற்றவர்களுக்கு பண உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொண்டாலே போதும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவாங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியையும் பெற்றுத்தரும். மாணவர்கள் உயர்கல்வியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இதுல வெற்றியையும் பெற்று விடுவாங்க. ஆரோக்கியத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். எந்தவிதமான முதலீடுகள் செய்வதற்கு முன்பாக சிறப்பாக செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். சக மாணவர்களினால ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்று மற்றவர்களிடத்துல பழகும் விதங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழப்பங்களும் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்களினால சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.